நீங்க எல்லாரும் டிக்டாக்ல ரீசெண்டாக ட்ரெண்டிங்ல இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இது இலங்கையில் அம்பேவலங்கிற பகுதியில் இருக்கு. இந்த இடத்த எல்லாரும் பீக் ஹவுஸ் ஹோட்டல்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க நடந்த விஷயம் அப்படி. இங்க ஒரு பணக்கார குடும்பம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் திடீர்னு மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க, ஒருத்தரை தவிர. ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க அமானுஷமே ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல 90 வயசான ஒருத்தர் மட்டும் வாழ்றாரு. அவர் ரொம்ப பார்க்க விசித்திரமான தோற்றத்துல இருக்காரு. அவர் டெய்லி நைட்ல ஒரு லேம்பை கையில வச்சுக்கிட்டு அந்த வீட்டு விண்டோ வழியா அந்த கிராமத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு அங்க உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. கடைசியில் அந்த வயசானவர் ஒரு நாள் இறந்துடுறாரு. அங்க இறந்து போனவோட ஆத்மா இன்னும் அங்க இருக்கிறதா அந்த இடத்த சுத்தி உள்ளவங்க நம்புறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். ஏப்ரல் ஃபூல். ஆமாங்க, இங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி இது ஒன்றும் அமானுஷ இடம்லாம் இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் இன்வெஸ்டர் ஒருத்தர் இங்கே ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க டிசைட் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் நடுவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டரோட ஒரு தகராறு, அப்புறம் லேண்ட் டீட்டில் ஏதோ பிரச்சனைனால இந்த ஹோட்டல் கட்டி பாதியிலே நிறுத்திடுறாங்க. அப்புறமா ஆளுக்கு ஒரு கதையாக சொல்லி இந்த ஸ்டோரி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ஸ்ரீலங்காவில் நடக்கிற உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.